சண்டே ஈவினிங் நேற்றே க்ராசரி லிஸ்ட்லாம் எழுதி வச்சிருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருந்தது. கரெக்டாக ஈவினிங் மேலே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க ஸ்கை வாக்கில் டிமார்ட் தான் போயிருந்தோம். அங்கே ஸ்கை வாக்கில் பார்த்தா ஃபுல்லாக ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அது பார்க்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு மேலே நின்னா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே ஷாப்பிங்க்கு போயிட்டோம். டிமார்ட் தான் போயிருந்தோம். அண்ட் அங்கே உள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் தாண்டி தான் நம்மளோட தேவையான ப்ராடக்ட்ஸ்க்கு போக வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த வாட்டி நாங்கள் பேக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்காமல் லூஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்தோம். எப்போவுமே இந்த லூஸில் இருக்க ப்ராடக்ட் எடுத்ததே இல்லை. பட் ரேட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த லூஸில் இருக்க ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருந்தது. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நல்லா இருந்தால் இதே கண்டினியூ பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த ப்ராடக்ட் தான் அதிகமாக எடுத்திருந்தோம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு யோசிச்சிக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு வாங்கிட்டோம். அண்ட் அப்படியே பில் போகிற வழியில் பார்த்தா குட்டி குட்டி பவுல், டிஃபன் பாக்ஸ்னு எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம்.